ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா சியிலேருந்து அரே கான்செப்ட் தான். இப்போ நார்மலாக அரே அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு 5 மார்க்ஸ் நான் வந்து யூசர்லேருந்து வாங்கி அந்த 5 மார்க்ஸ்லேருந்து டோட்டல் ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு 5 மார்க்ஸ் நான் வந்து யூசர்லேருந்து வாங்கிறதுக்கு நார்மலாக நம்ம வந்து 5 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளரேஷன் பண்ணுவோம். இப்போ அந்த 5 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணும்போது நம்ம வந்துட்டு 5 printf scanf நம்ம வந்து யூஸ் பண்ணி யூசர்லேருந்து நம்ம வந்து கெட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதே நான் வந்துட்டு ஒரு 100 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி 100 டேட்டா யூசர்லேருந்து வாங்கணும் அப்படின்னா அப்போ 100 டைம்ஸ் நம்ம வந்து printf scanf நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா ஒரே printfல ஒரே scanfல நம்ம வந்து எழுதணும் அப்படின்னாலும் அந்த வேரியபிள் நேமை நம்ம 100 டைம்ஸ் நம்ம வந்து யூசர்லேருந்து கெட் பண்ணுறது மாதிரி எழுத வேண்டியிருக்கும். அப்படி எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமுடைய லைன் நமக்கு வந்து அதிகமாகும், ப்ளஸ் ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் டைமும் நமக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சியில் வந்து அரே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே நேம்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ டேட்டா வேணாலும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அது ஒரே நேம்குள்ளே எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரே நேமில் வேரியபிளுக்கு நேம் என்ன நம்ம வந்து கொடுக்குறோமோ அதே நேமில் அதுவாகவே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து கண்டினியூவான எத்தனை டேட்டாஸ் நம்ம வந்து யூசர்லேருந்து வாங்கணுமோ அது வந்து அலாட் பண்ணிக்கும். இதுக்கு அலாட் பண்ணுற அந்த மெமரி அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாகவே வந்து நமக்கு வந்து அலாட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து அரேவுடைய அட்வான்ஸ் கான்செப்ட். இந்த அரே எப்படி டிக்ளரேஷன் பண்ணுறது, அதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மல் வேரியபிள் எண்டு நம்ம வந்து கொடுத்துட்டு சாதாரண வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறது மாதிரி பண்ணிடுவோம், நிறைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மார்க் அப்படிங்கிறதுக்கு 5 மார்க்ஸ் வாங்குறதுக்கு M1 M2 M3 M4 M5 சொல்லிட்டு 5 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இதே அரேவுடைய சின்டெக்ஸ் டைப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப், அடுத்தது அரே நேம் ஆஃப் கொடுத்து சைஸ் மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரில் மார்க் ஆஃப் என்னன்றது வந்து 5 நம்ம வந்து கொடுத்துக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி டிக்ளரேஷன் பண்ணனதும் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்க் ஆஃப் 0லேருந்து மார்க் ஆஃப் 4 வரைக்கும் கண்டினியூவாக 5 மெமரி லொக்கேஷன்ஸ் எனக்கு வந்து அலாட் பண்ணி வச்சுக்கோம். முடியறது வந்து பார்த்தீங்கன்னா நல் வேல்யூவோட எனக்கு வந்து முடியும். சரிங்களா? ப்ளஸ் இந்த அரே ஸ்டார்ட் ஆகிறது 0ல் ஸ்டார்ட் ஆகும். இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்போதுமே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு n-1 n வந்து 5 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 4ஓடய எனக்கு வந்து முடிஞ்சிடும். இந்த அரேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அரே. ஸோ இதில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக்ளரேஷன் பண்ணுறது இன்டிஜரில் மார்க் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இனிஷியலேஷன் பண்ணுறது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வந்து பிளாங்காக கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு வித்தின் த ப்ரேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த அரேவுக்கான எலமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், அல்லது சைஸ் மென்ஷன் பண்ணியும் அரேவுக்கான எலமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா 0லேருந்து n-1 வரைக்கும் கண்டினியூவான மெமரி லொக்கேஷன்ஸ்குள்ளே இந்த அரேவுக்கான எலமெண்ட் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதை வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வாங்குகிறோம். ஸோ அவனுடைய ரோல் நம்பர் வாங்குறதுக்காக ரோல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 5 மார்க்ஸ் நான் வந்து வாங்குறதுக்காக 5 வேரியபிள்ஸ் M1 M2 M3 M4 டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். டோட்டல் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டோட்டல்னு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி 0ன்னு இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது டபுள் டேட்டா டைப்பில் AVG அதாவது ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக AVGன்னு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி 0ன்னு இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வாங்கிறதுக்காக கேரக்டர் டேட்டா டைப்பில் நேம்னு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி சைஸ் வந்து 20 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து printfல என்டர் த ரோல் நம்பர் நான் வந்து கொடுத்துட்டு ரோல் நம்பர் வாங்குகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நேம் வாங்குகிறேன். அதுக்கு அடுத்தது என்டர் த மார்க் 1 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மார்க், அடுத்தது செகண்ட் மார்க், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 5 மார்க்குமே நான் வந்து வாங்கிட்டு டோட்டல் அப்படிங்கிறதுக்குள்ளே 5 மார்க்குமே நான் வந்து ஆட் பண்ணி டோட்டல் நான் வந்து கால்குலேஷன் பண்ணுறேன். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் டிவைடட் பை 5 கொடுத்து ஆவரேஜும் கால்குலேஷன் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், டோட்டல் ஆவரேஜ் நான் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறேன். இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், ஃபோர்த் மார்க்,
5th கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரோல் நம்பர் நேம் வாங்கிட்டு டோட்டல் கால்குலேஷன் பண்ணி ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். இது இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அரே கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணல, சாதாரணமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ப்ரோக்ராமில் அரே கான்செப்ட் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 5 வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு m(5) அப்படின்னு மட்டுமே நான் வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணிக்க முடியும். m(5) நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 5 வேரியபிள்ஸ் நான் வந்துட்டு ஈஸியாகவே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து நம்ம வந்து வாங்குறது m(0)ல் நம்ம வந்து வாங்குவோம். செகண்ட் மார்க் வந்து m(1)ல். அரே எப்போதுமே நம்ம வந்து 0ல் தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன்னா அரே நமக்கு வந்து 0ல் ஆரம்பித்து n-1ஓட முடியும். அப்போ 5 கொடுத்துருக்கோன்னா 4ஓட முடிஞ்சிடும். இப்போ 5 மார்க்ஸ் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் அரேவில் டிக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட் மார்க் வந்து m(0)லையும், செகண்ட் மார்க் m(1), தேர்டு m(2), ஃபோர்த்து m(3), ஃபிஃப்த் வந்து m(4)ல் வந்து அசைன் ஆகும். சேம் இங்கேயும் அதே போல் m(0)ல் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எனக்கு வந்து இருக்கும். அதை நம்ம வந்துட்டு அடிஷன் பண்ணுறோம், அதை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஃபோரோட நமக்கு வந்து முடிஞ்சிடும், 5 வந்து வராது. ஸோ கேல்குலேஷன் பண்ணியாச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நிறைய வேரியபிள் 5 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நான் வந்து ஒரே வேரியபிளோடையே நான் வந்துட்டு இந்த டேட்டாவை வந்து வாங்கி பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ சேம் அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து கிடைக்கும். போன ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரே வேரியபிள்குள்ளேயே நான் வந்து இந்த டேட்டாவை வாங்கி என்னால் வந்து ரன் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 மார்க் வாங்குறதுக்கு 5 printf 5 scanf நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஷார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து என்டர் தி 5 மார்க்ஸ்ன்னு நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரே printf ஒரே scanf நம்ம வந்து யூஸ் பண்ணி 5 மார்க்ஸுமே நம்ம வந்துட்டு வாங்கிக்க முடியும். இப்போ இதில் m(0) நான் வந்து கொடுத்துருக்கிறது போல் ஆம்பர்சன் m(123) சொல்லி ஒரே ஸ்கேனஃப்லேயே என்னால் வந்து வாங்கிக்கவும் முடியும். m(0) 1 2 3 4. ஸோ ஒரே printf ஒரே ஸ்கேனஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணியும் இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது ப்ரோக்ராமுடைய லைன் எனக்கு வந்து குறையும். 5 டைம்ஸ் அப்படிங்கும்போது 5 டைம்ஸ் %d நம்ம வந்து கொடுக்கணும். தான் 5 வேல்யூஸ் நம்மகிட்ட வந்து 5 டைம்ஸ் வந்து வாங்கும். ஸோ இப்படியும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இப்போ இந்த அரே கான்செப்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் 5 மார்க்ஸ் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். 5 மார்க்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஒவ்வொரு மார்க்கும் நம்மகிட்ட வந்து கேட்காது. அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு printf ஒரு scanf நம்ம வந்து யூஸ் பண்ணி 5 டைம்ஸ் என்கிட்ட வந்துட்டு திரும்ப திரும்ப அகைன் கேட்குறது மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் அரேவில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கும் போது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் லூப்பில் i = 0 நம்ம வந்து கொடுக்கணும். ஏன் 0 கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் நான் வந்து i அப்படிங்கிற வேரியபிள் மார்க் இந்த உள்ளே வந்துட்டு 0 1 2 3 நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, சீக்வென்ஸ்லாம் வருதுல்ல, அந்த பொசிஷன்ஸ் நம்ம வந்து வாங்குறதுக்காக தான். ஃபஸ்ட்டு மார்க் வந்து 0 பொசிஷனில் தான் எனக்கு வந்து வருது. ஸோ அதனால் i நம்ம வந்துட்டு 0ல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது i < 5 நம்ம வந்து கொடுத்தாலே அது வந்து அப் டு 4 வரைக்கும் தான் ட்ரூ ஆகும். அப்போ 5 டைம்ஸ் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு i++ நான் வந்து எழுதுகிறேன். ஏன் i++ எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் 0, அடுத்தது வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக அதோடைய வேல்யூ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். அதனால் கண்டினியூவாக அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து i++ நான் வந்து கொடுத்துருக்கேன். 1 2 3ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். i++ உடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா
I ஈக்குவல் டு I ப்ளஸ் 1 அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ I கூட ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி திரும்ப அகைன் ஐக்குள்ளேயே எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் நம்ம வந்து கொடுக்கலாம், கொடுக்காம நம்ம வந்து விடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் ப்ரைஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். ஓப்பன் ப்ரைஸ் நான் வந்து கொடுக்கலை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு printf நம்ம வந்து எழுதியிருக்கோம், இந்த இடத்துல செமிகோலன் வந்து முடியுது. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இந்த ஃபார் லூப்போடைய ட்ரூ பார்ட்டில் எனக்கு வந்து எடுத்துக்கும். அப்போ printf scanf இது ரெண்டுமே எனக்கு வந்து ஃபார் லூப்புக்குள்ளே வரணும். நான் ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பார்ட்டு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும், ட்ரூ பார்ட்டாக வந்து எடுத்துக்கும். ஆனால் இந்த scanf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ட்ரூ பார்ட்டுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நம்ம ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்டர் தி மார்க்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஐயோடைய வேல்யூ பிரிண்ட் பண்ண அப்படின்னா ஸோ இந்த இடத்துல %d நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எதுவுமே தேவையில்லை, m ஆஃப் நம்ம வந்து கொடுத்துட்டு 0 இருக்க இடத்துல I நம்ம வந்து கொடுத்துடலாம். I 0 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு மார்க், அடுத்து வந்துட்டு 1 அப்படிங்கும்போது செகண்ட் மார்க், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 4 வரைக்கும் நம்மகிட்ட வந்து 5 மார்க்ஸ் நமக்கு வந்து வாங்கிக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். I வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கணும், I டிக்ளரேஷன் பண்ணலை, I வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரோல் நம்பர் வந்து 1 2 3 கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ இந்த இடத்துல மார்க்குக்கு வேல்யூஸ் எனக்கு வந்து கொடுக்கல, ஏன்னா வெளியில் வேரியபிள் நான் வந்து டிக்ளரேஷன் பிரிண்ட் பண்ணணும், I அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும், பண்ணாமல் விட்டுருந்தோம். ஸோ ரோல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோடைய நேம், மார்க், ஃபஸ்ட் மார்க், செகண்ட் மார்க். ஸோ இதில் வந்து %dயும் நமக்கு இவ்வளோ தேவையில்லை, ஒரு %d தான் அங்கே கொடுத்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து 5 மார்க்ஸ் ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணி அரே கான்செப்டில் வந்து 5 மார்க்ஸ் வாங்கி டோட்டல் ஆவரேஜ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதே கான்செப்டில் இந்த டோட்டல் கால்குலேஷன் பண்ணுறது நம்ம வந்துட்டு ஃபார் லூப்புக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி தேவையில்லை, ஃபார் லூப்புக்குள்ளே அப்படிங்கும்போது டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ் m of I அப்படி கொடுத்தே நம்ம வந்து பண்ணிடலாம். ஒவ்வொரு வேல்யூ வாங்கும்போது உடனே ஆட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால் சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது தான் 0 and 1ல் நமக்கு வந்து 0லேருந்து அரே வந்து ஸ்டார்ட் ஆகும், n-1ஓட முடியும். ஆனால் நமக்கு 0 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு மார்க். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஐயோடைய வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஆனால் 0 அப்படிங்கிறது எனக்கு வந்து 1. அப்போ அந்த 0 அப்படின்றது கூட ஐயோடைய வேல்யூவில் எனக்கு வந்து 1 வந்து ஆட் பண்ணணும். அப்போ +1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா 0 அப்படிங்கிற இடத்துல 1ம் 4 அப்படிங்கிற இடத்துல 5ம் பிரிண்ட் பண்ணும். ஆனால் ஐயோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. பிரிண்ட் பண்ணுற இடத்துல ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி, அதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணி மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுமே தவிர இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டெப்பில் தான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I+1 கொடுத்துருக்கேன், I கூட ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும், I கூட ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணும், ஆனால் இன்க்ரிமெண்ட் பண்ணாது. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா I கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணி திரும்ப ஐலேயே ஸ்டோர் பண்ணும், அதுதான் இன்க்ரிமெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா I கூட ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஜஸ்ட்டு பிரிண்ட் மட்டும்தான் பண்ணும். ஆனால் ஐயோடைய வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புரிஞ்சது மாதிரியே மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும். ஸ்டூடெண்ட் நேம் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல m(1)ன்னு தெரியும். லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து m(0) பிரிண்ட் பண்ணியிருந்துச்சு. ஏன்னா அரே 0ல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 0+1 நான் வந்து கொடுத்து 1ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுக்குற இந்த மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா m(0) பொசிஷன்லாம் ஸ்டோர் ஆகும். ஐயோடைய வேல்யூ வந்து 0 தான். நான் அதில் 0+1ன்னு நமக்கு புரியறதுக்காக +1ன்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அடுத்து செகண்ட் மார்க் அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு எம் ஆஃப் 1 பொசிஷனில் தான் ஸ்டோர் ஆகும். எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 1 பிரிண்ட் ஆகும். எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக 1 + 1 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சேம் இதே போல் தான் 5 வரைக்குமே. ஸோ இந்த இடத்துல 4 நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து 4 + 1 5. ஆனால் இந்த 44 இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம் ஆஃப் 4 பொசிஷனில் தான் எனக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரோல் நம்பர், நேம், டோட்டல், ஆவரேஜ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அரே கான்செப்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதிக்கலாம். ஃபார் லூப் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமுடைய லைன் எனக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் நம்ம வந்துட்டு 2 டைமென்ஷனல் அரேவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.